வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது எடப்பாடிக்கு செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்துருக்கார். அந்த 10 நாளில் யார் யாரெல்லாம் விலகினார்களோ, நிராகரிக்கப்பட்டார்களோ, எடப்பாடியால் உதாசீனப்படுத்தப்பட்டார்களோ, தானாக யாரெல்லாம் விலகினார்களோ அத்தனை பேர் வரக்கூடிய சமயத்தில் அவர்களை எல்லாம் அதிமுகவில் ஒன்றாக இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வேலையை நான் செய்வேன். கட்சிக்குள்ளே தான் இருப்பேன், தனி கட்சியெலாம் தொடங்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே இருந்தே எல்லா வேலையும் பண்ணுவேன். ஒரு சீர்திருத்தவாதியாக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் இன்னைக்கு ரொம்ப வைரலான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி கட்டாயமாக ஆடி போயிருப்பார். ஏன்னு கேட்டால் அவருடைய அடிப்படையே தன்னை மீறி யாரும் வந்துவிடக்கூடாது என்பதுதான். இது அவரை மீறி போய்விட்ட ஒரு செயல். அதை மீறினோம் அப்படின்னம்னா, எடப்பாடி மீறினாலும் செங்கோட்டையன் அதிமுகவில் இருப்பார், கண்டுகொள்ளாமல் இருப்பார். இப்பயே சொல்லிட்டார், நீங்கள் இந்த மீட்டிங்லாம் போறீங்கன்னா அந்த மீட்டிங்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார். இதற்கு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னார். அது எடப்பாடி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு போயிருக்கார். இதில் ஒரு செங்கோட்டையின் விட்ட மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் கோட்டை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கோட்டையில் ஏற்பட்ட அந்த ஒரு ஓட்டை என்ன அப்படின்னா, யார் யாரை இணைக்க வேண்டும் என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம். அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி. இவர் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கணும்னு சொல்லி போட்டு செங்கோட்டையன் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் அவர் வாயிலே சொல்ற, யார் யாரை இணைக்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே தான் அந்த அடிப்படையில் எனக்கு ஓபிஎஸ் பிடிக்காது, எனக்கு சசிகலா பிடிக்காது, எனக்கு டிடிவி தினகரனை பிடிக்காது, மற்ற இருக்கக்கூடிய சில பேரை பிடிக்காஞ்சு போட்டு சுட்டி காட்டினா அதற்கு செங்கோட்டையன் ஒப்புக்கொள்வார். அதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த இடத்துல செங்கோட்டையன் கொஞ்சம் உஷாராக பேசலை, அல்லது ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிட்டார். ஆமாம், இது ஒரு லூஸ் டாக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். சக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனால் இதை பற்றி பிடிச்சுக்கிட்டான்னு எடப்பாடி, செங்கோட்டையன் என்ன செய்வார்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறை போயிட்டு இருக்கு. அதனால அந்த பாயிண்ட்டை செங்கோட்டையன் திருத்தணும். யாராக இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா தான் நீ திமுகவை தோற்கடிக்க முடியும். ஒரு ஆள் விளக்கினா கூட முடிஞ்சு போச்சு. தினகரனை விட்டா கூட அவர் வகையில் ஒரு தொண்டர்கள் போயிடுவாங்க. ஓபிஎஸ் விட்டா அது வகை லட்சக்கணக்கில் போயிடுவாங்க. சசிகலா விட்டு அவருடைய ஆதரவாளர் போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஒருங்கிணைந்த அதிமுக அமையாது. அப்படிங்கிறப்ப ஜெயிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி வர